இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாசிலும் அதுக்கு உண்டான டிசைனும் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இதில் நாசில்னுடைய நம்பரும் அதுக்கு உண்டான டிசைனுமே நான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஒரு பிகினராக இருக்கீங்க, என்ன நாசில் வந்து எடுத்ததையுமே சூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வந்து ரிக்வஸ்ட் எல்லாமே எப்படி வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் நாசில் பயன்படுத்தி எப்படி வந்து டிசைன் போடணும், அதுக்கு உண்டான எக்ஸாக்ட் நாசில் நம்பர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ரொம்பவே பெரிய சைஸ் நாசில் தான். நாசில் நம்பர் பார்த்தீங்கன்னா 127. இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ரோஸ் நெயில்னு சொல்லி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஒரு ரோஸ் டிசைன் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரோஸ் நெயில் தேவைப்படும், அதுக்கு உண்டான ரோஸ் நாசிலும் தேவைப்படும். இப்போ இதை பயன்படுத்தி நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். நாசில் ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்து நீங்க பக்கத்துல ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்ல நல்ல ஒரு கிளாத்தோ வச்சுக்கோங்க. இடையில வந்து கிரீம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா தொடச்சிட்டு நம்ம டிசைன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு கையில பாத்தீங்கன்னா ரோஸ் நெயில் எடுத்துக்கோங்க, அதுலயே கொஞ்சமா கிரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வந்து ஒரு பட்டர் பேப்பர் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் பேப்பர் நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த ரோஸ் டிசைனுடைய ஷேப் வந்து கொஞ்சம் கூட மாறாம ரொம்பவே ஈஸியாவும் பெர்ஃபெக்டாவும் நமக்கு கிடைக்கும். நீங்க பயன்படுத்த போற அந்த ரோஸ் நாசிலுடைய ஷேப் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வி ஷேப்புக்கு வச்சுக்கோங்க. வி ஷேப்ல இருந்து ஆரம்பிக்கணும். கீழே ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ரவுண்டா கிரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டர்ல இருந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு லீஃபா போட ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கும்போதே நல்லாவே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நான் சின்ன சைஸ் ரோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் இன்னொன்று கூட பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த முறை வந்து நான் கீழே ஸ்ட்ரைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணாமல் எடுத்ததையுமே சென்டர்ல இருந்து நான் ஆரம்பிச்சுக்கிட்டேன். ரொம்ப சின்ன சின்ன இலையாக போடணும்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன லீஃபாக போட ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஒரு லீஃபை எங்கே முடிக்கிறீங்களோ அடுத்த லீஃப் வந்து சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலில் ரொம்பவே சூப்பரான ரோஸ் கிடைக்கும். இந்த ரோஸில் வந்து ஒரே விதமான ரோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி டிசைனை கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ஒரு ரோஸ் நாசில்ஸ் பயன்படுத்தி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நம்மளால ரோசஸ் எல்லாம் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப கிட்ட அழகாக லீவ்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமான ரோஸ் கிடைக்கும். இலையை வந்து கொஞ்சம் தூரமாக வச்சு டிசைன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் ரோசஸ் வந்து கிடைக்கும். இது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஆனால் என்றைக்குமே வந்து ரோஸ் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. க்ரீம் வந்து எந்த அளவுக்கு ஸ்டிஃபா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபெக்டான ரோஸ் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்க அழகா ஒரு சிசர் பயன்படுத்தி அதுல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரோஸ் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வந்து பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அழகா டிசைன் பண்ணி ரோஸ் டிசைனுக்கு கொண்டு வர முடியும். இப்போ இதுலயே வந்து நான் கொஞ்சமா உங்களுக்கு கலரும் ஃபில் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரோஸ் டிசைன் போட்டு காமிக்கிறேன். சென்டர்ல வந்து ஒயிட் கலர் க்ரீம் வச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்து கொஞ்சமா வந்து பிங்க், லைட் பிங்க் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய டிசைன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஒயிட் கலர் டிசைனும் அதனுடைய இலை பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் ஷேடும் நமக்கு கொடுக்கும். இது பார்க்கறதுக்கு வந்து மல்டி கலர் ரோஸ் டிசைன் மாதிரி நமக்கு தெரியும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஸ்டார்டிங்ல பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் வந்து நம்ம ரோஸ் டிசைன்ஸ் தான் போட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இதே மாதிரி நம்ம இன்னொரு ஃப்ளார், நார்மல் ஃப்ளார் டிசைன் கூட நம்மளால் போட முடியும். அதுவும் எப்படி செய்யறதுன்னு போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நாசிலை ஸ்லாண்டிங்காக வச்சுக்கணும். ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைட்டாக அந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபைனலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். இதுலேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். இப்போ இதையும் நம்ம அழகாக சிசர் பயன்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பட்டர் பேப்பர் எதுவுமே பயன்படுத்தாமல் ஜஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு ரோஸ் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்.
பாருங்கள், இதுவுமே ரொம்பவே ஈஸி தான். இப்போ ஜஸ்ட் வந்து 127 நாசிலும் ரோஸ் நெயிலும் பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு ரோஸ் பண்ணணும், ஒரு ஃப்ளார் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும். நம்ம ஃப்ளார் போட்டுட்டோம். அடுத்து வந்து லீஃப் நாசில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுவுமே பெரிய சைஸில் உள்ள ஒரு நாசில் தான். இதனுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 113L, அதாவது 113L அப்படின்றது இந்த நாசிலுடைய நம்பரு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இது பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃப்ளார் போட்டுட்டு பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இடத்துல நீங்கள் அழகாக மேலே இருந்து கீழே வரைக்கும் டிப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அழகா எல்லா ஷேப்புக்கு கொண்டு வந்துடும். பாருங்க எவ்வளவு சூப்பரான லீஃப் டிசைன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற நாசில் நம்பர் எல்லாமே நீங்க சைட் பை சைட் வந்து நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் 2D நாசில். நான் வந்து இப்போ வரைக்குமே 2D நாசில் டிசைன்ஸ் தான் வந்து அதிகமாக நான் பயன்படுத்துவேன். ஏன்னா அது நான் முன்னாடி இருந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு 2D நாசில் வந்து எப்பயுமே ஃபேவரட். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது. அழகாக ஒரு டாட் மட்டும் வச்சு எடுத்தோம்னா சின்ன பூ மாதிரி கிடைக்கும். அப்படியே அதை ரொட்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ரோசெட் டிசைன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும். அந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் ஒரே மாதிரி ஒரே இடத்துலயே நீங்கள் க்ரீமை கண்டினியூ அப்படியே புஷ் பண்ணி நீங்க அழகா டிசைன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட் வச்ச மாதிரி கிடைக்கும். சின்ன சின்ன டாட் வச்சீங்கன்னா சின்ன சின்ன பூ மாதிரி கிடைக்கும். இது வந்து 2D நாசில் டிசைன் தான். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1M நாசிலுடைய டிசைன் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். 1M நாசிலும் 2D நாசில் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த 1M நாசிலும் 2D நாசிலும் பயன்படுத்தி நம்ம ராசெட் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக போட்டுக்க முடியும். நீங்கள் சின்னதாக ராசெட் போட்டிங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும். கொஞ்சம் நிறைய பெரிய சைஸில் போட்டிங்க அப்படின்னா நல்லாவே பெருசாக தெரியும். இது எல்லாமே வந்து 1M 2D வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான நாசில்ஸ் தான். அடுத்து வந்து நான் ரொம்பவே சின்ன சைஸ் வந்து நாசில்ஸ் வந்து காமிக்க போகிறேன். இப்போ நான் பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த நாசில் பார்த்தீங்க அப்படின்னா 133 நாசில். இது வந்து எப்படி இருக்கும்னா 2D நாசிலுடைய குட்டி வெர்ஷன்னு சொல்லலாம். 2D நாசில் மாதிரியே சேம் ஷேப்பில் சின்ன சைஸில் டிசைன்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து 1M நாசில் மாதிரியே சின்ன ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 22 நாசில் அப்படின்றது வந்து 1M நாசிலுக்கு ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். கேக்கில் வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த சின்ன நாசில்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு பன்னீர் ஜாமுன் கேக்குன்னு சொல்லி ஒரு பிங்க் கலரில் ஒரு கேக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் சின்ன சின்ன நாசில்ஸ் பயன்படுத்தி தான் நான் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு எல்லாமே வந்து இந்த 133 நாசிலும் 22 நாசிலுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பேஸ்கெட் நாசில் வந்து எனக்கு அவ்வளோவா இடம் இல்லை, 47ன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்கெட் நாசில் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, ரொம்பவே சின்ன சைஸ் தான். இந்த நாசில்ஸ் எல்லாமே பயன்படுத்தி நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கேக்கை வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது ஆல்ரெடியே வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அடுத்த வீடியோவில் வந்து நான் கேக் டெக்கரேஷன் வந்து எப்படி இந்த நாசில்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்லியிருந்த இந்த நாசில் நம்பரும் இந்த நாசில் டிசைன்ஸும் அந்த டிசைன் பயன்படுத்தி எந்த மாதிரியெல்லாம் கேக் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லியிருந்த இந்த நாசில்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேல்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே நான் நாசிலும் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நாசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.